வணக்கம். இது தடம் நியூஸின் மதிய நேர செய்திகள். செய்தியாசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய கல்வி சீர்திருத்தம், ஆசிரியர் பயிற்சி ஆரம்பம். நாட்டின் சில பகுதிகளில் பல தடவைகள் மழை. கடற்தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம், அரசு எடுத்த நடவடிக்கை. தனிப்பட்ட தகராறு, தென்னிலங்கையில் ஒருவர் அடித்து கொலை. தொடரும் தபால் தொழிற்சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு, மக்கள் அவதி. மீன்பிடிக்கச் சென்ற நபர் நீரில் மூழ்கி பலி. மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்த திட்டம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். கல்வி சீர்திருத்தங்களை வெற்றிகரமாக செயற்படுத்தும் நோக்கில் 3ஆம் தவணை தொடங்குவதற்கு முன்பு ஆசிரியர் பயிற்சி திட்டத்தை முடிக்க கல்வி அமைச்சகம் திட்டமிட்டுள்ளது. மாகாண மட்டத்தில் இந்த பயிற்சி திட்டத்தை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேவையான நிதியொதுக்கீடுகள் ஏற்கனவே மாகாண கல்வி அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. தற்போது தேசிய கல்வி நிறுவனம் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சியை தொடங்கியுள்ளது. முதற்கட்டத்தில் முதற்தர ஆசிரியர்களை பயிற்றுவிப்பதற்கான பயிற்சியாளர்கள் குழுவிற்கு பயிற்சியளித்த பிறகு பயிற்சி திட்டம் மாகாண மட்டத்தில் செயற்படுத்தப்படும். அதன் பிறகு 6ஆம் வகுப்பு ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் 2ஆம் கட்டத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்களுக்கு ஏற்ப கல்வி வெளியீட்டு திணைக்களம் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கான புதிய பாட அலகுகளை அச்சிடுவதையும் தொடங்கியுள்ளது. புதிய பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பாரம்பரிய பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக இந்த புதிய அலகுகள் அறிமுகப்படுத்தப்படும். மேல் மற்றும் சப்ரகுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமேல் மாகாணத்தில் சிறிதளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக மழையற்ற வானிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள கடற்தொழிலாளர்களுக்கான காப்புறுதி திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையும் கடற்தொழில் திணைக்களமும் இணைந்து இத்திட்டத்தை மீள ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளன. இதன் பிரகாரம் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை அடுத்த மாதம் முதல் கடற்தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் தொடங்க எதிர்பார்ப்பதாக அறிவித்துள்ளது. அதன் முதற்கட்டமாக ஓய்வூதியம் பெறுவதற்கு பொருத்தமான கடற்தொழிலாளர்களை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. முன்னர் இத்திட்டம் செயலிழந்த போது சுமார் 60,000 கடற்தொழிலாளர்கள் இதன் பலன்களை பெற்று வந்திருந்தனர். திட்டம் மீண்டும் தொடங்கும் போது இதனை விட அதிகமான கடற்தொழிலாளர்களுக்கு பயனளிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவிலப்பிட்டிய துனககா பகுதியில் 3 பேர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கத்தி மற்றும் பொல்லுகளால் தாக்கி அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலில் பலத்த காயமடைந்த நபர் திவிலப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் கம்பகா மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அங்கு உயிரிழந்துள்ளார். இறந்தவர் மடம்பலை பகுதியைச் சேர்ந்த 46 வயதானவர் என தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய திவிலப்பிட்டிய காவல்துறையினர் குழு ஒன்றை நியமித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்ட பின்னர் அரசியலமைப்பு திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதுள்ள சட்ட சிக்கல்கள் தீர்க்கப்பட்ட பின்னர் அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார். கிளிநொச்சி பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் 2025 தேர்தலை நடத்தினோம். 2024 ஆண்டு நவம்பரிலும் தேர்தலை நடத்தினோம். அடுத்த ஆண்டு முதல் 6 மாதங்களில் மாகாண சபை தேர்தலை நடத்துவோம் என்று நம்புகின்றோம். சட்ட தடைகள் உள்ளன, அவற்றை அகற்ற முயற்சிக்கின்றோம். அரசியலமைப்பை கொண்டு வருவது குறித்து எங்களிடம் கொள்கை முடிவு உள்ளது. அரசியலமைப்பை கொண்டு வருவது ஒரு விரிவான செயல்முறை. அதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதே எங்கள் இலக்கு.
மாகாண சபை தேர்தலை நடத்திய பிறகு அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்த விரிவான அரசியல் திட்டத்தை தொடங்குவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.